சுத்தமான இடத்துல தியானம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி யாரெல்லாம் உடனே இந்த தியானத்தை மேற்கொள்றாங்களோ நிச்சயமா அவங்களுடைய ஆழ் மனதுல சிவபெருமானுடைய எப்பேற்பட்ட கனவுகள் லட்சியங்களா இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகள் வர இருக்கு. இல்ல கை நழுவி போன வாய்ப்புகள், எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்குது. அது சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு துக்கத்தை கொடுக்கலாம். இது எல்லாம் உண்மையான சிவபக்தரா இருக்கிறாங்கன்னா பிரச்சனையை பார்க்க வேணாம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த சொல்யூஷன் தீர்வு அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஜூலை 12 பிரதோஷம் வரப்போகுது. ஸோ நிறைய சிவன் பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கான சிவன் மெசேஜை நம்ம என்னன்னு பார்த்தலாமா? கண்டிப்பா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். நம சிவாய. ஸோ இந்த பிரதோஷத்துக்கு எப்பவுமே சிவபெருமான வழிபடுவாங்க, விரதம் இருப்பாங்க. இது முடியலனாலும் மானசீகமா இப்போ வர முடியல, பட் நான் உனக்காக நான் விளக்கேத்துறேன், உனக்கு நான் ஒரு பூ போடுறேன், மனசுல நினைக்கிறேன், தியானம் பண்றேன், இப்படி எத்தனை தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, சிவனடியார்கள் சிவ பக்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரதோஷ திருநாள்ல சிவபெருமான் இந்த கார்ட்ஸ் மூலியமா என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல எப்பயும் போல பைலசலேஷன்ல பார்க்க போறோம். அதுவும் அவங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ற விதமா 3 கிறிஸ்டல் இருக்கீங்க. அந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சிவபெருமான நல்ல மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்டலை அவங்க எடுக்கணும். ஒரு கிறிஸ்டலுக்குமான சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்ப இங்க என்னென்ன கிறிஸ்டல் இருக்குன்றத காட்டிடலாம். ஸோ பைல் நம்பர் 1 yellow கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 ப்ளூ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 கிரீன் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ணை மூடி சிவனை நினைச்சு மனதார உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நினைச்சு கும்பிட்டு அந்த கிறிஸ்டலை நினைச்சுக்கோங்க. மேம், பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் பார்த்தலாமா? ஸோ பைல் நம்பர் 1 yellow கலர் கிறிஸ்டல் யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கான சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க என்னதான் ஒரு சந்தோஷமான நிலையில இருந்தாலும், ஒரு ஹரிபரியான நிலையில இருந்தாலும், எப்பவுமே ஆஃபீஸ் வீடு இப்படி இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப துக்கமான நிலைமை, என்ன மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்ஸ்ல இருந்தாலும் சரி, சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலா இருந்தாலும் சரி, பட் இந்த மெசேஜை எப்போ பாக்குறாங்களோ அந்த டைம் அவங்க டிவைனோட கனெக்ட் பண்ணணும், இந்த தெய்வீகத்தோட கனெக்ட் பண்ணணும். மற்ற விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுடலாம். தலை போற காரியமா இருந்தாலும் சரி, தலைக்கு மேல வெள்ளம் போறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த நொடி நான் தெய்வீகத்தோட கனெக்ட் பண்றேன். அது கனெக்ட் பண்ற விதமா சிவனை நினைச்சு என்னோட அப்பன் ஈசனை நினைச்சு நான் உட்கார்ந்து ஒரு தியானம் செய்ய போறேன். இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பைல் நம்பர் 1 முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உட்காந்து ஒரு நல்ல சுத்தமான இடத்துல தியானம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி யாரெல்லாம் உடனே இந்த தியானத்தை மேற்கொள்றாங்களோ நிச்சயமா அவங்களுடைய ஆழ் மனதுல சிவபெருமானுடைய ஏதோ ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு கண்டிப்பா உருவாகும். அது உருவாயிட்டு கூட மீதி இருக்கிற இந்த பதிவை அவங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த நொடி அவங்க பண்ணணும்ன்றது சிவபெருமானுடைய உத்தரவா இங்க அவங்களுக்கு வருது. இந்த நிமிடமே அவங்க கனெக்ட் பண்ணணும் அதை. ஓகே, இவங்க கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. வேற என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கூடிய விரைவில் அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் வர இருக்கு. எப்பேற்பட்ட கனவுகள் லட்சியங்களா இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகள் வர இருக்கு. இல்ல கை நழுவி போன வாய்ப்புகள், இழந்த தருணங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் அவங்களுக்கு உருவாக இருக்கு. ஆக்சுவலா அந்த பிளஸிங்ஸை சிவபெருமான் கொடுத்துட்டாரு, பட் அதை ரிசீவ் பண்ற தன்மையில இவங்க இருக்கணும் இல்லையா? அதற்கு தான். ஏன்னா இவங்க போஸ்ட்போன் பண்ற அந்த தன்மை நிறைய இருக்கு. அடுத்த நாள் பார்க்கலாம், இப்ப இந்த நொடி இந்த மெசேஜை பார்த்துட்டு கூட ஓகே நாளையில இருந்து நம்ம தியானம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் அவங்கள உண்மையா அறிஞ்சதுனாலதான் சிவபெருமான் என்னன்னா இப்பவே நீ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயத்தை கட்டளையா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல வேற எதுக்கும் கலங்க வேண்டாம், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இவங்களுடைய உண்மைத்தன்மை மட்டும் வெளிக்காட்டினா போதும். இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்களால சக்சஸ் பண்ணி
அதை பெரிய அளவுல வெற்றியா மாத்த முடியும், கொண்டாட முடியும். ஸோ அதற்கு முதல்ல இந்த ப்ராசஸ் இப்ப இவங்க பண்ண இந்த தியானம் இது தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதும் சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். பைல் நம்பர் 1 செல் பண்ணவங்க நினைச்சது காரியம் எல்லாமே நல்லதா நடக்கும். மறக்காம ஓம் நம சிவாய அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் பைல் நம்பர் 2 செல் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் பார்த்தலாமா? ஸோ பைல் நம்பர் 2 ப்ளூ கலர் கிறிஸ்டல் யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ இவங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன பார்க்கலாம். ஸோ முதல்ல இவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 2 இவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தின் காரணமா தான் இப்போ லைஃப்ல எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்குது. அது சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு துக்கத்தை கொடுக்கலாம். இது எல்லாம் சிவனின் திருவிளையாடல். அதை மட்டும் அவங்க வந்து மறக்க கூடாது. எப்பவுமே அதை மைண்ட்ல வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்களால இன்ப துன்பம் ரெண்டுத்தையும் சமநிலையில கொண்டு போக முடியும், நியூட்ரலைஸ் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு. ஸோ ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ்ல எப்பவுமே அவங்க என்ன பண்ணோம்னா அதுல இருந்து வரக்கூடிய அவுட்லுக் மட்டும் தான் பார்க்கணும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுல இருந்து வரக்கூடிய சொல்யூஷன் மட்டும் பார்க்கணுமே தவிர்த்து பிரச்சனையை பார்க்க கூடாது. உண்மையான சிவபக்தரா இருக்கிறாங்கன்னா பிரச்சனையை பார்க்க வேணாம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த சொல்யூஷன் தீர்வு அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் யோக நிலைகளை கடைபிடிக்கணும். இப்போ வந்து ஆன்ம ரீதியான யோகா இருக்கு, உடல் ரீதியான யோகா இருக்கு. இவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த யோக நிலைகளையும் இவங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்லது இந்த ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியேஷன், புது கிரியேஷன் உருவாகும். கண்டிப்பா அதை அமைச்சு கொடுப்பாரு. இவங்க எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நல்ல விதத்துல அமைச்சு கொடுப்பாரு அப்படின்றதா சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க மேம். மாற்றம் ஒன்றுதான் மாறாது அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. பைல் நம்பர் 2 செல் பண்ணவங்க மறக்காம ஓம் நம சிவாய் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் பைல் நம்பர் 3 செல் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் என்னன்னு பார்த்தலாமா? பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணீங்களோ இவங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான கார்ட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது 2 விஷயத்த இவங்க வந்து இதற்கு மேற்கொண்டு இவங்க பூஜை அறையிலையோ இல்ல வந்து அடிக்கடி போகக்கூடிய வாகனத்திலேயோ பார்க்கக்கூடிய இடத்துலயோ இவங்க கூடவே இருக்கிற மாதிரி அவங்க ஒரு 2 விஷயத்த இனிமே பிளேஸ் பண்ணிக்கணும். அதுல 1 திரிசூலம், 1 சங்கு. ஸோ இந்த 2 விஷயமும் அவங்க கிட்ட அவங்க கூட எப்பவுமே இருக்கணும். இப்போ வந்து டாட்டூ கூட போட்டுக்கலாம், இந்த 2ம் சேர்ந்த மாதிரி. ஸோ இந்த 2ம் ஏன்னா 1 வந்து அவங்களுடைய தன்மையை நிலைநாட்டும், அவங்களுக்கான அந்த ஒரு ஆன்ம சக்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்னொன்னு அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு அவேக்னிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து சங்கு ஊதுற அந்த சங்கு எழுப்புற ஒலி நம்ம கேட்கும் போது நம்மளே அறியாம அவேக்கன் ஆகும். கோவில் எல்லாம் சங்கு ஒலிக்கும் போது சுத்தி இருக்கிற ஜீவராசிகள்லாம் வந்து அது கூடவே அவங்களும் அந்த கூக்குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் அந்த அவேக்னிங்க கொண்டு வர தன்மை அந்த சங்குக்கு இருக்கு. ஸோ அப்ப இவங்க அதை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல வச்சுக்கும் போது இல்ல பூஜை அறையில வைக்கும் போதோ சங்கு ஊதுற பழக்கம் இருந்தா தாராளமா வந்து சிவபெருமானுக்கு பிடிச்ச அந்த இசை முதல்ல பிடிச்ச அந்த சப்தமே சங்கு ஒலிதான். ஸோ அப்ப அதை கூட அவங்க தாராளமா பண்ணலாம். இதனால வந்து மூச்சு பயிற்சி நல்லா இருக்கும், மூச்சு பிராக்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பிரீதிங் இஷ்யூலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரியாகும். ஸோ அப்படியும் வந்து மேற்கொள்ளலாம், இல்ல சங்காவே வந்து பார்க்கலாம், வச்சுக்கலாம். இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் செல்ஃபை அவேக்கன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த 2 விஷயங்கள் அவங்களுக்கு கரெக்டா நடக்கும் போது இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. அது உண்மையா ஒரு பிளேஸா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய இடமா இருக்கட்டும், அந்த பிளேஸ்க்கு அவங்களால அழகா போயிட முடியும். பிரச்சனை இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி அவங்களால போயிட முடியும். இந்த 2 விஷயங்களும் அதுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். மற்றபடி மனிதர்கள் கிட்டயோ இல்ல வந்து வேற ஏதாவது ரிச்சுவல்ஸ் பூஜைகள் இதை செஞ்சோ பாக்குறதை விட இது போதும், நீங்க நிறைய கடந்து வந்துட்டீங்க, இதற்கு மேல உங்களோட லைஃப்ல இந்த 2 விஷயத்தையும் நீங்க அமைச்சுக்கிட்டா
இது உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றது சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். பைல் நம்பர் 3 செல் பண்ணவங்க மேம் சொன்ன மாதிரி சங்கு வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. மறக்காம நம்ம கமெண்ட்ல ஓம் நம சிவாயான்னு டைப் பண்ணிருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். மேம் இப்போ நீங்க வந்து சிவன் மெசேஜ் வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3ன்னு கொடுத்துட்டீங்க. இது இல்லாம பொதுவா நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நீங்க சிவ வழிபாடு அதிகமா எடுத்துக்கிறீங்க. உங்க அனுபவத்துல இருந்து சிவன் மெசேஜா ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஒரு ரெமடியா சொல்றேன். அதுவும் 2 ரெமடியாவே சொல்றேன் ஷார்ட்டா. ஓகே. இப்போ நம்ம துளசி தீர்த்தம் பார்ப்போம் பெருமாள் கோயில்ல, விஷ்ணு கோவில்ல. ஸோ அந்த மாதிரி சங்கு தீர்த்தம் இருக்கு, வில்வ தீர்த்தம் இருக்கு. இப்போ உடனே நம்மளுடைய ஆறாவும் சரி, நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய மனநிலை, அஃப்கோர்ஸ் உடல்நிலையும், இது நாள் பட்டு நம்ம எடுக்க எடுக்க உடல்நிலை கூட சரியாகும். இதெல்லாம் கரெக்டா இருந்தாலும் உடல்நிலை சீராயிடும் மோஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிளியரா இருக்கணும் அப்படின்னா தினமும் முடிஞ்சா எடுக்கலாம், இல்ல சோமவாரம் திங்கக்கிழமையாவது எடுக்கலாம். நல்ல ஒரு சங்கு, வலம்புரி சங்கு கிடைச்சா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஆனா அந்த சங்கு எப்பவுமே கிளீன் பண்ணணும், நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அந்த சங்குல வந்து நல்ல ஒரு பியூரான ஒரு தண்ணியை நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சு வீட்டுல இருக்க சிவன் சிலையோ இல்ல சிவன் படமோ சிவனா நம்ம நடிச்சு எங்க வழிபடுறோமோ அங்க வந்து நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு காப்பர் டம்ளர்ல 2 வில்வ இலையை போட்டு கூட வச்சு நைட்ல வச்சுட்டு நம்ம பகல்ல வந்து அதை எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமி கும்பிட்டுட்டு குடிச்சிடலாம். வெளியே போகும்போது கூட குடிச்சிடலாம். ஏன் இந்த நைட்ல நம்ம வைக்க சொல்றோம் அப்படின்னும் போது, நைட்ல தான் நிறைய விதமான அந்த ஒரு தெய்வீக எனர்ஜி, அதுவும் குறிப்பா அந்த மிட் நைட் 2 மணில இருந்து ஒரு 4:30 வரைக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த வில்வ இலைக்கு அதை கனெக்ட் பண்ற சக்தி அதிகமா இருக்கு. சிவன்னாலே வில்வம் தான், வில்வத்துல அர்ச்சனை பண்றதா ரொம்ப பெருசு. ஆமா, வில்வம் தாமரை. ஸோ அப்ப அந்த வில்வ இலை, சங்கு தீர்த்தம், இந்த வில்வ தீர்த்தம், சங்கு தீர்த்தம், இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி அதை வந்து சிவன் அருகில் வைக்கும் போது கண்டிப்பா அது ஆக்டிவேட் ஆயிடும். ஏன்னா தண்ணிக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய தெய்வீக சக்தி இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம வந்து இதை குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து கழியும், நம்மளுடைய மனது ஒருநிலைப்படும், நம்மளுடைய ஆரா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், நம்மளுடைய எனர்ஜியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் சரியாகும் போது உடல்நிலையும் நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலும் வந்து ரொம்ப பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இதை நம்ம செய்யும் போது அந்த சிவபெருமானுடைய முழு அருளும் நமக்கு கண்டிப்பா 100க்கு 200% கிடைச்சே தீரும். நிச்சயமா. சிவன் மகளாகி நீங்களே சொல்லிட்டீங்க. இதை வீடியோ பார்த்துட்டு இருக்க சிவன் மகன்களுக்கும் சிவன் மகளுக்கும் எல்லா அருளும் வந்து கிடைக்கணும்னு நான் இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன். மறக்காம மேம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரொம்ப அழகா எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி.